லைஃப் ரொம்ப கடுப்பா போகுது ப்ரோ, நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு உங்களுக்கு எப்பயாவது தோணிருக்கா? உங்களை எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. லைஃபோட 2 டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு படம் தான் 12B. இந்த படத்தோட ஹீரோ ஷாம் 12Bங்கிற பஸ்ஸை பிடிச்சு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருந்தா அவரோட லைஃப் எப்படி இருந்திருக்கும், சப்போஸ் அந்த பஸ்ஸை பிடிக்காம இன்டர்வியூ மிஸ் பண்ணிருந்தா அவரோட லைஃப் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு 2 டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸை 2001லயே ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம். பஸ்ஸை பிடிச்சு இன்டர்வியூக்கு போன ஷாம் என்னதான் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல டாப் பொசிஷன் ரீச் பண்ணியிருந்தாலுமே அவரோட பர்சனல் லைஃப்ல அவருக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்பாக்சன் இருந்திருக்காது த்ரூ அவுட் தி மூவி. அதுவே பஸ்ஸை மிஸ் பண்ணி இன்டர்வியூக்கு போகாத ஷாம் என்னதான் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஒரு மாதிரி மாடரேட் பொசிஷன்ல இருந்தாலுமே அவரோட பர்சனல் லைஃப்ல ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருப்பாரு த்ரூ அவுட் தி மூவி. சரிப்பா, இப்ப என்னதான் சொல்ல வர தானே கேக்குறீங்க? இந்த படம் எனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சுன்னா, சம்டைம்ஸ் இன் லைஃப் வி லேமெண்ட் அபவுட் a lot of thingsல. அதாவது நிறைய புலம்புவோம், இப்படி நடந்திருக்கணும் அப்படி நடந்திருக்கணும், நான் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு when we slow down and contemplate and think, நம்மளுக்கே எல்லாமே புரிய வரும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் for the best அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, திங்க் about it. If you're still watching, welcome to Satya Space.